எதிர்பார்த்த விசாவோ ஒரு பாஸ்போர்ட்டோ கரெக்டான நேரத்தில் கிடைக்காம போகிறது, கடைசி நேரத்தில் ஒரு பாஸ்போர்ட் தொலைஞ்சு போகிறது, அதனால் திருப்பியும் செலவு பண்ணி ஒரு எமர்ஜென்சி பாஸ்போர்ட் வாங்கிறது, இப்படிப்பட்ட சில நெருக்கடி, அதன் மூலிமா சில வீண் விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இந்த ராசியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மை தரும். பிஸ்னஸில் வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல லாபம் இருக்கும். ஒரு சிலர் தன்னுடைய பிஸ்னஸை வெளி மாநிலங்கள்லையோ வெளிநாடுகளில் தொடங்கிறதுக்கான சூழல் இருக்கும். அது மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அதுபோல் அடுத்த ஆண்டு முழுதும் பார்த்தோன்னா இந்த சொல்லிக் கொடுத்து பிழைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆசிரியர் தொழில் கிடைக்கிறது, ஒரு வக்கீலாக ஜாயின் பண்ணுறது, வக்கீலுக்கு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறது, மார்க்கெட்டிங் சேல்ஸ், இந்த துறையில் புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பேச்சு மூலமாக பிழைக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் இந்த ராசியினருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க ஒரு சந்தர்ப்பம் அடுத்த ஒரு ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த ஆண்டு முயற்சிக்கு நல்ல வெற்றியும், கலைத்துறையில் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு ஆதாயமும் ஏற்படும். ஒரு பெயிண்டர்ஸ், ஒரு கவிதை எழுதுகிறவங்க, கதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் 2026 நல்ல யோகத்தை கொடுக்க சான்சஸ் இருக்குது. இப்படி ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சனியோடைய இந்த பயிற்சி ரிஷபராசிக்கு அதிகபட்ச லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. திருமணமாகாதவர்களுக்கு திருமண அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். அதன் மூலிமா சில சுப செலவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகன சேர்க்கையும் ஒரு புதிய வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. பங்கு சந்தையில் லாபமும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல பொருளாதார மேன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு தொடர்புள்ள ஒரு சில பிஸ்னஸ் யோகம் கொடுக்கும். அதுபோல் வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் தங்கம் வெள்ளி இதன் மூலிமா நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். குறிப்பாக இந்த தங்கம் வெள்ளியை விற்பனை செய்யக்கூடிய ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரிஷபராசிக்கு வரக்கூடிய சனி பயிற்சி சுமார் 95% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரம், செவ்வாயோடைய மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் ரிஷபராசி. அதில் சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களுக்கு சுமார் 90% வரைக்கும் நல்ல பலனும், சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் இவரே பாதகாதிபதியாக வர்றதுனால சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும், செவ்வாயுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் 12 மற்றும் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாரு. திருமண வாழ்க்கை அமைக்கக்கூடிய ஒரு கிரகமாகவே செவ்வாய் இருப்பார். அதுபோல் சுப விரயங்கள், வெளிநாடு பிரயாணம் எல்லாம் செவ்வாய் மூலமாக இவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைப்புப்படி பார்த்தா சுமார் 95% வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.